தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. சந்தி, சொல்லுங்க நீ. பொரியல் மட்டும் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சுதானம்மா? அதனால ரெடி ஆயிட்டு நாம அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிங்க நீ. 10 மணிக்கு தானே ஃபங்க்ஷனு? ஆமா ஆமாமா. அதான் வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க பத்தியா, அதான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அக்காவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம 3 பேர் மட்டுமாச்சும் போயிட்டு வந்துடலாம். சரிங்க நீ. முடிஞ்சுச்சாமா? அத்தை, இந்த ஒரே ஒரு கேரட் தான், இது மட்டும் கட் பண்ணா முடிஞ்சது அத்தை. சரிம்மா. அம்மா, அத்தை, எனக்கு ஒரு காஃபி. ஆர்த்தி தானே? ஆமா நீ. அத்தி கொண்டு வரோம்ப்பா. சரி சரி, பிள்ளைக்கு முதல்ல காஃபியை போட்டு கொடுப்போம். நீ, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வசந்தி இரு. என்ன நீ? வசந்தி, அத மீரா கிட்ட கொடுத்து அவளை போய் கொடுக்க சொல்லலாம். என்ன நீ சொல்றீங்க? அவதான். நீ வேற வசந்தி, இன்னும் எத்தனை நாள் நாமளே பார்த்துட்டு இருப்போம்? 2 பேரும் பேசிக்கிற மாதிரியே தெரியல. எது எடுத்தாலும் அவனும் அம்மா அத்தன் நம்ம கிட்ட தான் கேட்கறான். ஒரு நாளாச்சும் வாயை திறந்து மீரான்னு கூப்பிட்டுருக்கானா? என்ன சொல்றது இந்த பிள்ளைங்கள? இப்படியே விட்டா எப்ப இவங்க 2 பேரும் பேசி பழகுறது? கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்ல. வேற வழி இல்ல, நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இந்த காஃபி அவகிட்ட கொடுத்து அவளை போய் கொடுத்துட்டு வர சொல்லு. அவ போய் கொடுக்கட்டும். ஆமா இல்ல நீ, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். இந்த பிள்ளைங்க அவங்களாவே பேசிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே முயற்சி எடுக்க மாட்டாங்க போல. என்னன்னா என்னன்னு தான் பேசிக்கிறாங்க நீ. கரெக்டு தான். இந்த மாதிரி சின்ன சின்னதா நாம தான் பண்ணணும் போல. சரி இருங்க, நானே கூப்பிடுறேன். ஆமா அத்தை, முடிஞ்சது. மீரா, இன்னுமா சொல்லுங்க. மீரா, காயெல்லாம் கட் பண்ணது போதும்மா, பொரியலுக்கு அதுவே போதும். இப்போ காட்டி அங்க இருந்து காஃபி கேட்டான் பத்தியா, காஃபி எல்லாம் போட்டாச்சு. இந்தம்மா, இதை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துறியா? அத்தை, நானா? என்னம்மா கேள்வி? அவன் உன் புருஷன் தானே, உன் புருஷன் தான் கேக்குறான். அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்னமோ நானு கேக்குறேன். இந்தா, கொண்டு போய் கொடு. சரிங்க அத்தை, கொடுங்க. சார், இந்தாங்க சார் காஃபி. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ. நான் அம்மா கிட்ட தானே கேட்டேன், நீங்க எதுக்காக? இல்ல சார், அத்தை தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க உள்ள கொஞ்சம் வேலையா இருக்காங்க. அவங்க தான் சார் காஃபி போட்டாங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க சார். ஓகே. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. தேங்க்ஸுங்க. அடம், இதுல என்ன சார் இருக்கு? பரவாயில்ல, நீங்க குடிங்க, நான் கிளம்புறேன். ஓகே. ஆனா இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமா ஷாப்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் கிளம்பலையா? இன்னொரு 1/2 hour கழிச்சு கிளம்புனா போதும் சார். இப்பதானே 7:30 ஆகுது. அதான். ஓ, ஓகே ஓகே. இன்னைக்கு சீக்கிரமா கிளம்புறேன்னு வேற சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி? ஆட்டோ தானா இல்ல நான் ஏதாச்சும்? இல்ல சார், அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவரு கரெக்டா வந்துடுறேன்னு சொன்னாரு. நோ ப்ராப்ளம் சார். நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன சார்? உங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதா? இல்ல தப்பா நினைக்காதீங்க. நான் ஏன் கேட்டேன்னா, இந்த மாதிரி டெய்லி ஆட்டோல போறதுக்கு ஸ்கூட்டி இருந்தா நீங்களே போயிட்டு வந்துடலாம் பாத்தீங்களா, யாரையும் எதிர்பார்க்கணும்னு இல்ல, அதான் கேட்டேன். சாரி, நான் எதுவும் தப்பா? சார், இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு நல்லாவே வண்டி ஓட்ட தெரியும் சார், லைசன்ஸ் கூட இருக்கு. ஆனா கடை வந்து எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சார். எதுக்கு வாங்கணும்னு வாங்கல. வாங்கினார் அப்பா, ஆனா அது அக்கா. அதனாலதான் சார். எனக்கு ஆட்டோவே ஓகே தான் சார், நான் போயிட்டு வந்துடுவேன். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று ஆஃப்டர்நூன் டாக்டருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். நாளைக்கு ஆஃப்டர்நூன் அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு.
ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், கேக்குறீங்களா? நாளைக்கு ஆஃப்டர்நூன் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஓகே சார், போயிட்டு வரலாம். அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சார். ம், ஓகே. சரிங்க சார், எனக்கு கொஞ்சம் வேலை. ம், ஓகே, நீங்க போங்க. ம். பவி, ஓகே தானே? அப்லோட் பண்ணிட்டுமா? அண்ணன் மீரா சூப்பரா இருக்கு, கண்டிப்பா செலக்ட் ஆகும். அவங்க கேட்ட மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்கல. ஷேடிங் தான் ஹைலைட் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கலர்லே உண்மையா ஒரு ஜுவல் வந்தா சூப்பரா இருக்கும்டி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்லோட் பண்ணு, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, இருந்தாலும் அந்த ஸ்டோன் கலர்ஸ் புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறல்ல மீரா. ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட போச்சுன்னா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீ அப்லோட் பண்ண, பார்த்துக்கலாம். ம், ஓகே ஓகே. முடிஞ்சுடி, அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் ஹார்ட் காப்பி நம்ம ஈவினிங் போறப்போ போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. அப்புறம் மீரா, எப்படி போகுது உன்னோட நியூ மேரிட் லைஃப்? பவி, இல்லடி, அவங்க வீட்டுக்கு போய் 1 வீக் ஆகுது. அதான் கேட்குறேன், எல்லாம் செட் ஆயிடுச்சா? எல்லாரும் வீட்டில் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா? அது கேக்குறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பவி, எனக்கு செட் ஆயிடுச்சு. போய் ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. போக போக எல்லாருமே நல்லா பேசுறாங்க. எனக்கு எதுவும் ப்ராப்ளமாலாம் இல்ல, ஓகே தான். ஓகே ஓகே. ஏய், என்னடி ஒரு மாதிரி பேசுற? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க. அப்புறம் உங்க சார், அவர் எப்படி பேசுறாரு? எல்லாம் ஓகேவா பவி? ஏய் சீச்சி, நீ ரொம்ப டீட்டெயிலாலாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிறது கேட்குற அளவுக்கு நான் ஒன்றும் இங்கேதான் தெரியாமலாம் இல்லடி. சும்மா உங்ககிட்ட மேலோட்டமா சொல்லு, அதுவே போதும். பவி, என்ன மீரா வெக்கலாம் படுற போல? ஏய், இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தெரியுதா? ஆமா மீரா, என்னமோ உன் முகத்துல ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுதே. தெரியும்டி தெரியும். என் முகத்துல ப்ராப்ளம் இல்ல, உன் கண்ணுல தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். போய் முதல்ல நல்ல டாக்டரா பார்த்து கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கோ. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? அடியே, உன்கிட்ட நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல? எல்லாம் புரியுது புரியுது. அப்புறம் என்ன, அதுக்கு பதில் சொல்ல. எப்படி போகுது? எப்படி போகுதுன்னா என்ன சொல்றது பவி, எப்பயும் எல்லார் கூடயும் எப்படி பேசுவனோ அப்படியே போயிட்டு இருக்கு. சிப்பப்பா, எல்லாரையும் முதல்ல விடுறி, நான் உன் அத்தானை பத்தி கேக்குறேன். எப்படி போகுது? யார் அந்த அத்தான்? புரியலையே. இடி, உன் ஹஸ்பண்ட தாண்டி சொல்றேன். என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவரை நீ அப்படிதானே கூப்பிடுவ? செல்ல பேர் வச்சு மாமா, அத்தான் அந்த மாதிரி. என்னது பவி, என்ன பேசிட்டு இருக்க? என்ன மீரா, நான் எல்லாம் கரெக்டா தான் கேக்குறேன். இப்ப என்ன, நான் அவரை எப்படி கூப்பிடுறேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? சூப்பர் மீரா, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்ட பத்தியா? சொல்லு சொல்லு சொல்லு, என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிடுற? சார்னு கூப்பிடுறேன். என்னது, இன்னும் அவரை சார்னு தான் கூப்பிடுறியா? என்ன மீரா? பவி, விளையாடாத பவி, அப்புறம் வேற எப்படி கூப்பிடுவாங்க? அவர்கிட்ட பேசவே பயந்து பயந்து பேசிட்டு இருக்கேன். ரூம்குள்ள போகணும்னாவே உடம்பெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு தெரியுமா? அது என்னமோ தெரியல, அவரை கண்ணை பார்த்து பேசவே ரொம்ப பயமா இருக்கு. அடி பாவி, அவரை பார்த்தா அவ்வளோ டெரர் பீஸ் மாதிரிலாம் இல்லையே, பாவமா இருக்கு. அவரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்றேன். இருக்கும்டி இருக்கும், வெளியில பாக்குறதுக்கு அப்படிதான் பவி இருக்கும். வீட்லலாம் அவரு நல்லா தான் இருக்காரு. ஆனா ஆபீஸ் விஷயமா ஏதாச்சும் பேசிட்டு இருக்கிறப்ப நீ பார்க்கணும், அப்பா என்ன கோவம் வருது தெரியுமா? அப்படி டோட்டலா வேற மாதிரி தெரியறாரு. அப்புறம் ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்காரு, ஆபீஸ் விஷயத்துல ஸ்ட்ரிக்டா தானே இருப்பாங்க. புரியுது, இருந்தாலும் சரி, நான் இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்ல. ஆபீஸ் விஷயமா அவர் பேசுறது அதெல்லாம் விடு. ஆனா உன்கிட்ட பேசுறப்போ அப்படியா பேசுறாரு? எப்படி பேசுறாரு? அதுக்கு பதில் சொல்ல. அது என்னடி? இல்ல பவி, அவரு என்கிட்டயும் சரி, வீட்டுல பேசுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா பேசுவாரு, அக்கறையா பேசுவாரு, எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பாரு. என்கிட்ட பேசுறப்ப கூட
நல்லா நல்லா தாண்டி பேசுவாரு. என்னடி சிரிக்கிறேன்? இல்ல, ஒரு வாரத்திலேயே இவ்ளோ அப்சர்வ் பண்ணிருக்கியேன்னு யோசிக்கிறேன். ஏய், அவரு எல்லார்கிட்டயும் பேசுறது பழகுறதெல்லாம் நான் பாக்குறேன்ல, இது கூட தெரிஞ்சுக்கலனா எப்படி? சரிதான். சரி, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அவரு என்னடி வேலை பாக்குறாரு? ஏதோ கம்பெனிக்கு எம்டியா இருக்காருன்னு தெரியும். எந்த மாதிரி கம்பெனி? ஐடி கம்பெனியா? எனக்கும் தெரியாது. அடி பாவி! ஏய், அவரு உன் புருஷன் என்ன வேலை பாக்குறாருன்னு கூடவா தெரியாது? நான் இதுவரையும் அதெல்லாம் கேட்டதில்ல பவி. எப்பயாச்சும் போன்ல பேசுறப்போ ஏதோ இந்த டிசைன் சரியா இல்ல, மாத்துங்க அப்படின்லாம் கேட்டிருக்கேன். மத்தபடி வேற எதுவும் தெரியாது. எனக்கு தெரியல. டிசைன்னா மேபி டிசைனிங் கம்பெனி ஏதாவது வச்சிருப்பாரோ? தெரியலடி, நான் தான் தெரியலன்னு சொல்றேன்ல. நீ நோண்டி நோண்டி கேட்டா மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத, சிரிச்சிருவாங்க. அவர்கிட்ட அவர் ஃப்ரீயா இருக்கப்போ அப்பப்ப பக்கத்துல உட்காந்து பேசுடி. என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதானே நல்லா இருக்கும். என்ன சொன்ன? பக்கத்துல உட்காந்து பேசணுமா? அடி போடி. அவர் பக்கத்துல போய் நின்னாவே என்னமோ தெரியல பவி, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு தெரியுமா? சரிதான். இவ்வளவு ஏன், இன்னைக்கு காலையில அத்தை அவருக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்கடி. சரின்னு எடுத்துட்டு போய் கொடுத்தேன். கொடுக்குறப்போ வாங்குறப்போ தெரியாம அவரு கை என்ன டச் ஆயிடுச்சு. கையெல்லாம் என்ன நடுங்குச்சு தெரியுமா? நான் கூட பயத்துல கீழே போட்டுருவணும்னு நினைச்சேன். நல்ல வேலை அவரு புடிச்சிட்டாரு. அட மீரா, அட சும்மா இருடி. எனக்கே அப்பப்போ நடுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவ ஒருத்தி. சரி சரி மீரா, நான் எதுவும் கேட்கல போதுமா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனா கண்டிப்பா போக போக எல்லாம் சரியாயிடும். ஆனா நீ இப்படியே இருக்காத, கொஞ்சமாச்சும் அவர்கிட்ட பேசி பழகு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கோடி. நீயும் ஸ்டெப் எடுக்கணும்ல, அதுதான் நல்லா இருக்கும் மீரா. இதுக்கப்புறம் அவரு தான் உன்னோட லைஃப்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா நீ அவரை புரிஞ்சுட்டு தான் ஆகணும். அவர் என்ன பண்றாரு எல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி, அவர் ஃபோன் நம்பராச்சும் இருக்கா இல்லையா உன்கிட்ட? அடி பாவி, இன்னும் ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்காம இருந்தா எப்படி மீரா? முதல்ல அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வை. ஏதாச்சும் எமர்ஜென்சினா இன்ஃபார்ம் பண்றதுக்காச்சும் வேணும்ல. இல்லடி, ஒருவேளை நான் ஃபோன் நம்பர் கேட்டு அவர் ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்கிட்டாருனா, அதான் நான் கேட்கல. பைத்தியமாடி நீ, ஃபோன் நம்பர் கேட்டெல்லாம் தப்பா நினைச்சு பாரு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வாங்கி அவர் நம்பரை சேவ் பண்ணி வை. மீரா மீரா, என்னவோ போ. சூப்பர், அபிக்குட்டி குளிச்சுட்டு சூப்பரா ஒரு ட்ரெஸ் போட்டாச்சே. இப்ப பாத்தியா, நிஷாவும் அபிக்கிட்டியும் சேம் மேட்ச். ஆமா நிஷா, எனக்கு சாக்கி குடுப்பியா? எதுக்கு? நீ தானே சொன்ன இப்படி மேட்ச் போட்டா ஒருத்தர் சாக்கி கொடுப்பாங்கன்னு. எனக்கு சாக்கி வேணும். அப்படி பார்த்தா நான் தானே சொன்னேன், அப்போ எனக்கு தானே நீ சாக்கி கொடுக்கணும். இல்ல எனக்கு வேணும். சரி, அப்புறமா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். நானும் வரேன். சரிம்மா தாயே, நீ இல்லாம நான் போக முடியுமா? 2 பேருமே போலாம். அம்மா, பாப்பா தூங்கி எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, சூப்பரா ட்ரெஸ் பண்ணியாச்சு. இப்ப போய் நம்ம கீழே உட்காந்து பால் குடிப்போம். நிஷா, கார்த்தியப்பா வந்தாரா? தெரியலையேடா தங்கம், நான் காலேஜ்ல இருந்து வந்த உடனே உன்னை குளிப்பாட்டணும்னு உள்ள வந்துட்டேனே, நான் பாக்கலையே மாமா வந்தாரா என்னன்னு. இப்ப எதுக்கு கார்த்தி மாமாவை பாக்கணும் நீ? அப்பா பைக்ல போகணும் கேட்டேன், சாயந்தரமா போலாம் சொன்னாரு, அதான் அப்பா கூட இன்னைக்கு நான் பைக் போவேனே. ஓ, அதனாலதான் கார்த்தியப்பா வந்துட்டாரான்னு கேட்டியா? ஆமா, நிறைய நாள் தாண்டி நீ உஷாரா இருக்க. சேச்சி வா போவோம், போய் பால் குடிப்போமா? சரி போலாம். அப்பா, நாங்க போயிட்டு வரோம், பாய்மா. இனியா, சரிடா, ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரகு அவ கூடவே இருப்பா, எங்கேயும் தனியா விட்டுறாத. நான் பாத்துக்கிறேன் மாமா. இனியா, இங்க பாரு, போனமா 1 மணி நேரத்துல வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு லேட் பண்ணிட்டு இருந்த. இப்பதான் ரகு ஆபீஸ்ல இருந்து வந்தான். வந்த உடனே வந்த பிள்ளைய ரெஸ்ட் எடுக்க விடாம வெளியே போகணும்னு இழுத்துக்கிட்டு இருக்க. உன்னைக்கு என்னதான் சொல்றதோ, வர புதுசா பழக்கம் பழக்கிட்டு. இனியா மா, என்னடி, இதுக்கு முன்னாடி எப்பவும் இந்த மாதிரி போகணும்னு அடம் பிடிச்சதே இல்ல, ஆனா இந்த முறை அடம் பிடிச்சி பர்மிஷன் வேற வாங்கி வச்சிருக்க உன்ன. அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஒரு டைம் தான், இதுக்கப்புறம் நான் எப்பவுமே கேட்க மாட்டேன். நான் தான் கிளாஸ்ல பிள்ளைங்கள அப்படிதான் சொன்னாங்கன்னு சொன்னேன்லமா. அவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக. மாமா சொல்லுங்க மாமா, அம்மா திட்டிட்டே இருக்காங்க. நீயே சொல்லு பாரகு, இதெல்லாம் என்ன பழக்கம்? அத்தை, நானும் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா
அவ தான் ரொம்ப ஆசைப்படுறான்ல அத்தை. இந்த ஒரு டைம் போயிட்டு வரட்டும். அதான் நான் கூட இருக்கேன்ல அத்தை. ஏதோ ஆகாது, நான் பாத்துக்கிறேன். கூடவே இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அத்தை. நீங்க பயப்படாதீங்க. அப்புறம் என்னம்மா? என்னவோ பாராகு, நீ இருக்கேன்ற நம்பிக்கையில மட்டும்தான் இவளை அனுப்பி விடுறேன். என்னத்த சொல்றது, வளர வளர அறிவு வளரணும். இவன் என்னன்னா அடம் புடிச்சிட்டு போறா. வீட்டுல ஒத்த பிள்ளைன்னு எல்லாரும் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. என்ன சொல்றதோ உன்னெல்லாம். சரிங்க அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. இனியா டைம் ஆச்சு, கிளம்பலாம். சரிங்க மாமா. என்னம்மா ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க? வசந்தி, ஒன்றும் இல்லைம்மா. நிஷாக்கும் வயசாயிட்டே போகுது பத்தியா. காலையில கூட கோபால் பேசிட்டு இருந்தான், அடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வரனா பார்க்கணும்னு. அதான் நான் உன்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். அவளுக்கு ஜாதகத்தை எடுத்துடலாம் தானம்மா. இன்னும் 6 மாசத்துல படிப்பை முடிக்க போறா. படிப்பை முடிச்ச உடனே கல்யாணம் பண்ற மாதிரி பார்த்தா நல்லா தானே இருக்கும். என்னம்மா நீங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? நீங்க, அப்பா, அண்ணனுங்க எல்லாரும் எடுக்கிற முடிவுக்கு என்னைக்காச்சும் நான் தடையா இருந்திருக்கேனாமா? என் பிள்ளைக்கு எது வேணும் வேண்டான்னு சின்ன வயசுல இருந்து ஒன்னொன்னும் நீங்களாம் தான் பார்த்து பார்த்து செய்றீங்க. அப்பா இல்லாத குறைவே தெரியாத அளவுக்கு தானம்மா வளர்த்துருக்கீங்க. அதே மாதிரிதான் அண்ணனுங்க அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிஷாவும் கண்டிப்பா மாமா சொல்றதான் கேட்பேன்னு இருப்பா. கண்டிப்பா அண்ணனுங்க சொல்றதுக்கு தடையெல்லாம் இருக்க மாட்டா. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கம்மா. அப்பா, இப்பதாண்டா நிம்மதியா இருக்கு. நான் உன்கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கணும்னு நினைச்சேன். உன்னோட சம்மதம் கிடைச்சிருச்சுல்ல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஆரம்பிக்க வேண்டியதான். கண்டிப்பா நிஷாவோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் அவளுக்கு நல்ல ஒரு பையன் தான் வருவான். பாட்டி,